இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வீட்டில் இருந்து நிறைய வேலைகள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணால் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணி நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத பற்றி நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க. ஆனால் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது எனக்கு ஸ்டிச்சிங் தெரியாது, அதை என்ன மிஷின் வாங்க முடியாது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தே நிறைய வீடியோக்கள் படிச்சுக்கலாம். ஸோ எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 ப்ளவுஸில் நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டான மெத்தடுக்கு கட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஒவ்வொரு கட்டிங்க்குமே நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. சில பேர் அக்யூரேட்டாக மார்க் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால நீங்கள் நிறைய வீடியோஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியுதோ அவங்களோட வீடியோஸில் ஒரு 4-5 வீடியோஸ் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இவங்க சொல்லித்தரது நம்மளுக்கு நல்லா புரியுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 4-5 துணியாவது கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவீங்க, மாற்றி கட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஒரு 4-5 துணி கண்டிப்பாக வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பர்ஃபெக்டாலாம் வராது. ஸோ கரெக்டாக வர்றதுக்கே கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கிட்டையாவது டைம் எடுத்துரும். ஏன்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணும்போது அப்படின்னா இதே இது நீங்கள் போய் கிளாஸ் போய் நீங்கள் அதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிளாஸ் போகாத பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாமே நீங்களாகவே லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்றபோது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு யூடியூப் பார்த்து கற்றுக்கோங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா இருக்க டயத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் உங்களுக்கு சும்மா டைம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் டெய்லர் ஷாப் போனீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் நீங்கள் பார்ட் டைமெல்லாம் பார்க்கலாம். நான் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டே அவங்கக்கிட்ட எனக்கு கட்டிங்ஸ் நிறைய பேர் கட்டிங் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கட்டிங்கிறது அந்த ஷாப்போட சீக்ரெட்னு கூட சொல்லலாம். நான் ஒர்க் பண்ண அந்த ஷாப்பில் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த அக்கா நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நிறைய இருக்குது. அதில் நான் இன்ட்ரெஸ்டாக இருந்தனால மட்டும்தான் அந்த அக்கா எனக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி. ஏன்னா ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் எதுவுமே பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால அந்த அக்கா எனக்கு இந்த மாதிரி கட்டிங்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு நிறைய ஒர்க்கும் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங்கில் நான் அவங்கக்கிட்ட கேட்டது ஹூக்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் கேட்டு நான் அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கடையில் மட்டும் கிடையாது. நான் ஒரு 4-5 ஷாப் சேர்த்து தான் மொத்தமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய டைம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் ரொம்பவே என்னை பிஸியாக வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட்டிங் ஒர்க்லேயும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டெய்லரிங் தெரியாது. டெய்லரிங் படிக்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லரிங் கஷ்டம் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் நீங்கள் பண்ணலாம். ஸோ ப்ளவுஸ் கட்டிங் பண்ணியும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நிறைய பேருக்கு மிஷினில் உட்காரும்போது முதுகு வலிக்கும், கால் வலிக்கும், என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவங்களுக்காக தான் நான் இந்த ஒர்க்கையும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணணும்னு வச்சுக்கிட்டா கூட நீங்கள் அழகாக ஏர்ன் பண்ணிடலாம். இது
இது வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இன்ன ரேட் அப்படின்னு சொல்லி கட்டிங் சார்ஜஸ் வந்து தனியாக கொடுப்பாங்க, ஸ்டிச்சிங் சார்ஜுன்னு தனியாக கொடுப்பாங்க. நம்ம எத்தனை ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறோமோ அதுக்குண்டான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் கூட நம்மளால் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ஒர்க் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி தான் நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறேன், என்ன மாதிரி ஒர்க்லாம் நான் வீட்டில் இருந்தே பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிற அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நான் என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணி எவ்வளோலாம் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். சில பேர் போய் ஷாப்பில் வந்து கேட்கக்கூட யோசிக்கலாம், ஆனால் யூடியூப்பில் வந்து வீட்டில் ஃபோன் பார்த்துட்டு தானே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நிறைய ப்ளவுஸ் கட்டிங்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணால் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. டெய்லரிங் மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சாலும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினச்சாலும், ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணணும். நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் அதையே தாட்லேயே நினச்சிட்டே இல்லாமல் வீட்டு வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதோ அதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதிலருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்து நம்மளுக்கே வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் சும்மாவும் இருக்க மாட்டீங்க, நீங்களும் ஏதாவது ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளுக்கான மரியாதையை நம்ம தான் தேடிக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.